வணக்கம் நண்பர்களே. எதிரிகளை எப்படி நம்ம பைத்தியம் பிடிக்க வைக்கிறது அது நான் முறையாக சொல்கிறேன், கண்டிப்பாக செய்து பாருங்கள். இதற்கு அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்று வெண்கொழிஞ்சி வேர், தாமரக்கிழங்கு வேர், பேய் மிரட்டி வேர், நாயுருவி வேர், கொட்டக்கரந்த வேர், அகத்தி வேர், திகைப்பூண்டு வேர், முடக்கத்தான் வேர், ஆமணக்கு வேர், இதை நீங்கள் அனைத்தும் காப்பு கட்டி எடுக்கணும். எடுத்து ஒரு புது சட்டியில் போட்டு நல்லா கருக்கி, பின்பு புனுகு, பச்சை கற்பூரம், கோரசனை, குங்குமப்பூ, கஸ்தூரி இது அனைத்தும் சேர்த்து கருநாய் தயனை விட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைத்து ஒரு டப்பியில் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு தலை வாழை இலை விரித்து பால், பழம், கற்கண்டு, தேன் வடை, பாயாசம் சகல படையிலும் வைத்து பூஜை பண்ணுங்க. கிழக்கு முகமாக அமர்ந்து சகல படையிலும் வைத்து விநாயகரை வணங்கிய பின்பு ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் ஹும்பட் சட சட சண்டாளி பேதைய பேதைய சுவாகா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் 12 நாள் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அந்த மைக்கு உயிர் வரும். பிறகு அந்த மையை நீங்கள் யாரை பைத்தியம் முடிக்கணுமோ கொஞ்சமாக சிறிதளவு மையை எடுத்து விபூதியில் கலந்து மந்திரத்தை 108 உரு ஜபித்து அவங்க மேலே நீங்கள் தூவினா போதும். உடனே புத்தி பேதளித்து பைத்தியம் முடித்து அலைவாங்க. இது உடனே நடக்கும். முறையாக செய்யுங்க, அப்போ தான் வெற்றி ஆகும். இல்லைன்னா வெற்றி ஆகாது. நான் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இது போல் செஞ்சால் கண்டிப்பாக 100% வெற்றி ஆகும். நன்றிங்க.